நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான். ஆக்சுவலாக நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணுவோம். வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிடிஎஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி டேலியில் இம்போர்ட் பண்ணுறது. அதாவது உங்ககிட்ட பேங்க்லேருந்து டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, பிடிஎஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதை வந்து நம்ம டைரெக்டாக டேலியில் வந்து இம்போர்ட் பண்ணலாம். அது எப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்குன்னா அதை வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல reporting.in இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணா உங்களுக்கு டேலி எக்ஸ்எம்எல் ஃபைலா கன்வெர்ட் ஆகும். எக்ஸலாவும் கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி டேலி எக்ஸ்எம்எல் ஃபைலாவும் கன்வெர்ட் ஆகும். அப்படி டேலி எக்ஸ்எம்எல் ஃபைலா கன்வெர்ட் ஆகிறத நீங்க டைரக்டா வந்து டேலிலேயே இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸ்எம்எல் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டாவை நீங்க டேலியில இம்போர்ட் பண்ணி சீக்கிரமா என்ட்ரி போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப்ல ஒரு 1000 என்ட்ரிஸ் இருக்குன்னா என்ட்ரி போடுறதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். பட் இந்த எக்ஸ்எம்எல் கன்வெர்ட் பண்ணி போடும்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ்லயே நீங்க எல்லா என்ட்ரிஸுமே டேலியில என்ட்ரி போட்டுடலாம். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க முதல்ல இதை சைன் அப் பண்ணணும். நீங்க சைன் அப் பண்ணி லாகின் பண்ணாதான் இந்த டிடிஎல் நீங்க டவுன்லோட் பண்ணணும். சைன் அப் கொடுத்தீங்கன்னா இந்த டிடிஎல் வந்து ஃப்ரீ தான். there is no cost. ஓகே, ஸோ சைன் அப் கொடுத்துட்டு நேம், இமெயில் ஐடி கொடுத்துருங்க, உங்க மொபைல் நம்பர் போட்டுருங்க, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி சைன் அப் கொடுத்துருங்க. ஒன்ஸ் சைன் அப் ஆனோன்னு நீங்க லாகின் வந்து கிளிக் பண்ணி லாகின் கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க லாகின் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் டேலி டிடிஎல்னு ஒன்று ஆப்ஷன் காட்டும். இதை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிசிபி ஃபைலை உங்களோட டேலியோட டிடிஎல்ல போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி இதுல முக்கியமான 3 கண்டிஷன் நீங்க போட்டிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு எரர் வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒன்லி அப்லோட் பேங்க் ஜென்ரேட்டட் பிடிஎஃப். பேங்க்ல ஜென்ரேட் பண்ற பிடிஎஃப் மட்டும் தான் நீங்க இதுல அப்லோட் பண்ணணும். நீங்க சப்போஸ் ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல வச்சிருக்கீங்க, அதை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா ஒவ்வொரு பேங்குக்கும் ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க பேங்க்ல டவுன்லோட் பண்ற பிடிஎஃப் ஃபார்மேட்டை தான் இதுல அப்லோட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இது அக்செப்ட் பண்ணணும். அதர்வைஸ் அக்செப்ட் பண்ணாது. இதுல முக்கியமா போட்டிருக்காங்க பாருங்க, டோன்ட் ரிமூவ் எனி பேஜஸ். நீங்க டவுன்லோட் பண்ற பிடிஎஃப் ஃபைல்ல எந்த பேஜஸையும் ரிமூவ் பண்ணக்கூடாது. டவுன்லோட் பண்றதை அப்படியே தான் நீங்க அப்லோட் பண்ணணும் இந்த வெப்சைட். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ரிமூவ் ஸ்டேட்மெண்ட் பாஸ்வேர்ட். ஏன்னா சில பேங்க்ல நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடோட டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்க அந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் உள்ள பிடிஎஃப் ஃபைல தான் இங்க அப்லோட் பண்ணணும். நீங்க இங்க அப்லோட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த டைம்ல தான் அந்த பாஸ்வேர்டை நீங்க போடணும். தேர்ட் கண்டிஷன், ஸ்கேன் காப்பி நாட் அலோட். ஸோ ஸ்கேன் காப்பீஸ் ஸ்கேன் காப்பியை போயிட்டு நீங்க பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்க அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. ஸோ இந்த 3 கண்டிஷனுக்கும் உங்களோட பிடிஎஃப் ஃபைல் அக்செப்ட் ஆகணும். அதாவது ஒன்லி ஒரே இதுதான், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைலா தான் இருக்கணும். அதர்வைஸ் இந்த வெப்சைட்ல அக்செப்ட் பண்ணாது. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்ன்றது பார்க்கலாம். அடுத்து நீங்க எந்த பேங்க்னு செலக்ட் பண்ணணும். இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்குமே இங்க அக்செப்டபிள் பண்ணணும். ஆல் ஓவர் எல்லா பேங்க்ஸுமே இங்க அவைலபிள். ஸோ நீங்க டெமோ பர்பஸ்க்காக நான் HDFC பேங்க்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க பேங்க் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பிடிஎஃப் ஃபைலை சூஸ் பண்ண சொல்லணும். ஸோ ஒன்ஸ் நீங்க அதை பிடிஎஃப் ஃபைலை சூஸ் பண்ணணும். நான் டெமோ பர்பஸ்க்காக ஒரு டவுன்லோட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஒன்ஸ் அந்த டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் டேக் ஃபியூ செகண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து
இங்க வந்து விசிபிள் ஆகும். பிடிஎஃபா டவுன்லோட் பண்ண பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இது அப்லோட் பண்ணோன்னு இது மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆயிடும். ஸோ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க வந்துருச்சு. இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸும் உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களோட பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ண ஸ்டேட்மெண்ட் இதுல கரெக்டா வந்திருக்கான்னு நீங்க ஒரு கிராஸ் வெரிஃபை கூட பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் சிஎஸ்வி டேலி எக்ஸ்எம்எல். ஸோ நீங்க டேலி எக்ஸ்எம்எல்ல டவுன்லோட் பண்ணணும். உங்களோட ஃபைலை டேலி எக்ஸ்எம்எல்ல டவுன்லோட் பண்ணணும். மெயினா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது பேங்க் நேம் ஆஸ் பர் டேலி. ஸோ உங்களோட டேலி நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்க, ரைட்? ஸோ டேலியில இம்போர்ட் பண்ணும்போது டேலியில இருக்க உங்களோட டேட்டா, எந்த டேட்டாவை நீங்க இம்போர்ட் பண்றீங்களோ, எந்த கம்பெனி டேட்டாவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இதுல இம்போர்ட் பண்ணுவீங்களோ அந்த பர்டிகுலர் டேலி டேட்டால பேங்க் நேம் என்ன போட்டிருக்கோ அதை தான் நீங்க இங்க போட்டு டேலியில் டவுன்லோட் பண்ணணும். அதர்வைஸ் என்ன ஆகும், உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆயிடும். ஸோ இந்த டேலியில என்ன நேம் போட்டிருக்கோ அதை தான் நீங்க இங்க போட போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெமோ பர்பஸ்க்காக ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட டேலி ஓபன் பண்ணிட்டேன். இதுல அந்த பர்டிகுலர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கணும், அதை வந்து காப்பி பண்ணி, இதுதான் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட பேங்க் நேம். இது காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இதுல போயிட்டு ஆஸ் பர் பேங்க் நேம் என்ன போட்டிருக்கோ அதை இங்க நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் டவுன்லோட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடும். பாருங்க, எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இதுல போயிட்டு நீங்க இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸ்எம்எல் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷனை நீங்க அந்த லொகேஷன்ல உள்ள அந்த ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேக்கப் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சு. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து இங்க நம்ம டேலியில வந்து இம்போர்ட் ஆகுது. ஒன்ஸ் இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்க இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு வந்து எல்லா என்ட்ரிஸும் இங்க வந்துருச்சு. எல்லாமே உங்களுக்கு காமனா சஸ்பென்ஸ் சப்போர்ட்ல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா டிடிஎல் அப்லோட் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அதாவது ரிப்போர்ட்டிங் டாட் இன் கீழே மூணு டிஃபரன்ஸ் இது காட்டுது. ஷோ நரேஷன், நரேஷன் ஃபில்டர், ரீப்ளேஸ் லெஜர். அதுல ஷோ நரேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க எல்லா நரேஷனும் உங்களுக்கு காட்டும். ஸோ நரேஷன் பேஸ் பண்ணி நீங்க லெஜரை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நரேஷன் ஃபில்டர் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சப்போஸ் அதுல காமனா இருக்கிறது அக்ரிகேட்டர். அக்ரிகேட்டர் நீங்க கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்ரிகேட்டர் போட்டிருக்க எல்லா என்ட்ரிஸும் எல்லா ரிசிப்டும் உங்களுக்கு இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க இந்த பர்டிகுலர் என்ட்ரிஸை நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். லெஜரை எப்படி பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ எந்த என்ட்ரியோ அந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரீப்ளேஸ் லெஜர்னு கொடுத்துட்டு லெஜர் எந்த லெஜர்ல இருக்கு, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் லெஜர்ல இருக்கு. எந்த நியூ லெஜருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த நியூ லெஜரை இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டெமோனால சஸ்பென்ஸ் கிரெடிட்னு கொடுத்துட்டு நீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த என்ட்ரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க பாருங்க, வவுச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். நான் டெமோக்காக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னு கொடுப்பேன். உங்களுக்கு எந்த லெஜருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் லெஜருக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஸோ வந்து நீங்க என்ட்ரிஸ் போடுறது உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்க நம்பர் ஆஃப் என்ட்ரி போடுறது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது மாதிரி நீங்க பிடிஎஃப் இம்போர்ட் பண்ணி டேட்டாவை இது மாதிரி உள்ள கொண்டு வரும்போது அந்தந்த லெஜருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா மேபி ஒரு 1 டே எடுக்கிற வேலையை நீங்க 1 ஹவர்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்க, ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஸோ எல்லா என்ட்ரிஸுமே உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லெஜர் கிரெடிட் அதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு என்ட்ரிஸா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட டிரான்சாக்ஷன் உங்களோட என்ட்ரிஸ் எல்லாமே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து அந்தந்த கரஸ்பாண்டிங் ஹெட்டுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி. ஸோ இது மாதிரி நீங்க உங்களோட பிடிஎஃப் ஃபைல உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் 1 இயர் ஃபைல் கூட ஜஸ்ட் 1 ஹவர்ல எல்லா என்ட்ரிஸும் உங்களோட டேலியில நீங்க ஈஸியா இம்போர்ட் பண்ணி உங்களோட என்ட்ரிஸை அந்தந்த ஹெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி. இது மெயினா உங்களுக்கு பெரிய பெரிய கன்சல்டன்ட் ஆடிட் ஆஃபீஸ்ல எல்லாம் இது ஈஸியா யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு பண்ணணும், அதாவது உங்களோட டேலியில இந்த டிடிஎல பக்காவா போட்டு கான்ஃபிகர் பண்ணி தரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நாட் வாட்ஸ்அப் நம்பர், என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நான் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.